ஸோ என்னென்னா வீட்டிலேருந்து வாக்கிங் வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கோம். நானும் வண்டி என் மேலே ஏற்றிருப்போம். ஜஸ்ட் மிஸ் வீடியோ அப்போ ஃபோனை கீழே போட்டிருப்பேன்னுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்குறேன் பார்த்தீங்களா. நாக்கும் ஃபோனை கீழே போட்டிருந்தா என்ன ஆகிறது என் கதை. ஃபோன் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஃபோனுக்கு. ஸோ ஃபோனை கீழே போட்டிருந்தேன்னா அவ்வளோதான், எல்லாம் அம்பையெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா என் பழைய ஃபோனில் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு வீடியோக்கும் 2 சப்ஸ்கிரைபரு, அப்புறம் வியூஸுமே வந்து 1K 2Kன்னு அப்படின்னு போயிட்டு இருந்தது. இந்த ஐஃபோன் வாங்கி வீடியோ போட்டால் பயங்கரமாக போகும்னு பார்த்தேன். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஒன்றுமே போக மாட்டேங்குது. என்னடா கதை இது. அவ்வளோ ஒன்றுமே டம்மியாக போடும்போதே இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. அப்படியே நல்ல ஒரு கேவலமான குவாலிட்டியில் வச்சு போடும்போதே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இப்போ ஐஃபோன் வாங்கி 80,000 ரூபா கிட்ட செலவு பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றும் போக மாட்டேங்குது. என்ன கதை இது. என்ன தான் யூடியூப் சேனல்லாம் என்னன்னு தெரில. நான்லாம் அப்போ எப்போ தான் ஃபேமஸ் ஆகுறது. வெயில் நல்லா பின்னாடி நல்லா ஒரு மாதிரி சுல்லு அடிக்கிறதால கிளாரிட்டி கேவலமாக தெரியுது. ஸோ இதே நடந்து வரோம். பக்கத்தில் சுற்றி காடு. ஸோ சுற்றி கேமரா இருக்குது. ஊருள்ள போகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ போவோம் என்னென்னா வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பேர் வந்து இந்த மரம்னு சொல்லுவோம். என்னது இதை வச்சு நிறைய தேக்கு மரம். அந்த தேக்கு மரம் இருக்குல்ல, நல்லா வளர்ந்துருக்கு. தேக்கு மரத்தெல்லாம் அந்த கட்டிலெலாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக தேக்கு மரம்லாம் கிடைக்காதுன்னு இல்லை, ஊரில் நிறைய கிடைக்கும். இங்கே என்ன இருக்காங்க, சித்தா வினிகர் கேட்ரினா, ஏதோ கேட்ரிங் ஷாப் இருக்குது. உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. டவர்லாம் வச்சுருக்காங்கடாப்பா இந்த இடத்துல. பரவாயில்ல, நான் வீட்டில் இருந்தால் ஒரு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள். சித்தி கேட்ரிங் சர்வீஸ். இதுக்குள்ளே என்னடா கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, பரவாயில்லையடா. உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது. எனக்கு வேறு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வேறு. என்னடா அது, ரொம்ப தூரம் நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிலோமீட்டர் நடந்துருப்பேன்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் தாண்டி இது உள்ளே ஏதோ போயிட்டுருக்கேன். அப்படியே போவோம். இப்போது பேக் சைடில் ஒரு கிரவுண்டு தெரியுது. இந்த இடம் நல்லா இருக்குதுல்ல. இந்த மாதிரிலாம் நான் கிராமத்தில் தான் பார்த்துருக்கேன் கடைசியாக. ஸோ தென் வந்து இப்போ புதுசாக பார்க்குறேன். உள்ளே ஏதோ வண்டியெலாம் வரானுங்க. பார்க்கறதுக்கு என்னடா அது, எங்கன்னா உள்ளே வந்து மாட்டிக்கணும். இல்லை புதுசாக ஆளுங்க இருக்கிறானுங்க. பசங்க சின்ன பசங்க வண்டியில் பயங்கரமாக புல்லட் விட்டுன்னு வரானுங்க. எப்படி வரானுங்க பாருங்க. இது ஏதோ ஐபிஎல் கிரவுண்டு மாதிரி இருக்குது. நல்லா செம பெருசாக இருக்குது கிரவுண்டு. என்னடா அது, கீழே பார்த்தீங்களா ஒரே புத்தாக இருக்குது. இது எல்லாமே பாம்பு புத்து. என்ன புத்துன்னு வீட்டில் உக்காந்துட்டே இருந்தேன்னா வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே நடந்து வர ஆரம்பித்தேன். இப்போ நடக்கிறதுமே போர் அடிச்சிச்சு எனக்கு. சரி அதனால் வீடியோ எடுப்புன்றதுக்காக நடந்து வந்துடுற மாரி இருக்குது எனக்கு. அங்கே ஏதோ ஒரு குரங்கு இருக்குது. ஏய் டார்லிங், எங்கே தொங்கின்னு இருக்கிற. உள்ளே ஓட்டான் மேலே உக்காந்துட்ருக்கான். ஆக்சுவலி அந்த குரங்கு அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஏதோ பிடிச்சி உழுகின்னு இருக்கான் சூப்பராக. நான் காட்டுறேன், அவனை காட்ட முடிஞ்சா காட்டுறேன். உள்ளே இறங்குறான். டேய் டாமி, எங்கே போகிற இருக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரான் பாருங்க. டேய் இங்கே பாடுறா. டேய் ஜாலியாக உக்காந்துட்டான், அமைதியாக உக்காந்துட்டான் அவன். நெக்ஸ்ட் வந்து அப்படியே போவோம். ஒருத்தவங்க எல்லாம் வரோம். டேய் இங்கே பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நாயெலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த நாயெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. எங்கன்னா வவுன்னு பிடிங்கிட போகுது. பார்க்குற பார்வை பார்த்தியா. டேய் பார்த்தியா ஓடிடுவாங்களான்னு பார்ப்போமா. வரல, நிற்கிறானுங்க, கம்முன்னு நிற்கிறானுங்க. இவன் டம்மி பாபா. இவன் நினைப்பாங்க, இவன் டம்மி பாபா. இவன்கிட்ட நம்ம போய் நம்ம வீரத்தை காட்டணும். ஒரு சல்லி பைசாக்கு போச்சுன்னு இவன் எதுவும் போட மாட்டான் அப்படின்னு அது அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அமைதி அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ மூச்சு வாங்குது. உடம்புல பாருங்கள் ஒரே வேர்வே, ஸ்வெட் ஆகிடுச்சு, பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஆனால் மூஞ்சில் ஸ்வெட் ஆகலை, ஏன்னா மூஞ்சி தொடச்சினே வரேன். ஒரு கும்பல் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க தெரியல. போய் ஒட்டி கேட்போமா. போகும்போது அப்படியே ஸ்லோவாக வைக்கிறேன், என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவங்க கொஞ்சம் ஸ்லாங்கே ஒரு மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்களா.
இல்லை நானே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் பேசுவேன், அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க பயங்கரமாக பேசுறதில்ல, எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் எங்கே வீடாக தான் வருது. இங்கெல்லாம் கேபிள் கனெக்ஷன் இழுத்துருக்கானுங்க. எங்கடா இங்கெல்லாம் வீடு வச்சுருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வண்டி சாவி ஆனால் தொலைச்சிட போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ நம்ம போயினே இருக்கோம். நம்ம போய் எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்ப்போம். ஐயோ நினச்சேன் சாவி வந்துச்சு. ஸோ நம்ம கையிலே வந்து சாவி வச்சுருந்துருக்கு நம்மளுக்கு. வேறு வழி கிடையாது. பாருங்கள் பேர் என்ன போட்டிருக்குன்னா ஃபார்ம் 21. ஃபார்ம் 21 என்னடா சொல்ல வரீங்க? இந்த சைடில் கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போமா? ஐயோ என்ன டாமி என்னை பார்த்து கொலைக்கிறான் ஒருத்தவன். கொலைக்கிறான், பயங்கரமாக கொலைக்கிறான். பயமாக இருக்குது. பின்னாடி தெத்தின்னு வரான். ஓடிடுவா. அங்கேருந்து கொலைச்சின்னு இருக்கிறானுங்க. நம்ம இப்படி போவோமா? கொலைக்காத. இவன் உள்ளே ஒருத்தவரான். என்னடா மாற்றி மாற்றி கொலைக்கிறீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்டா போங்கடா. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதுசாக ஏதோ கொலைக்கிறானுங்க. கடிச்சிருவானுங்க போல இது விட்டா என்ன இல்லை லபுக்குன்னு. நான் வேறு எந்த ஒரு யாருமே ஒரு கூடையை கூட்டின்னு வரல. கடிப்பான் போலக்குது, எகிரி எகிரி கடிப்பான் போலக்குது என்ன சுவாண்டி. ஸோ அப்படியே போவோம் மறுபடியும் வீட்டுக்கு. போயிட்டு வேறு எதனா காட்டலான்னு பார்த்தேன், எதுவும் காட்ட முடியாது போலக்குது. ஸோ தென் வந்து இப்போ அப்படியே சும்மா அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நடைப்பயணம் நடக்க ஆரம்பிச்சிருவோம். போட்டு கேட்டை போட்டு மூடி வச்சுக்கிறானுங்க. இந்த மரம் வந்து இந்த இருக்கிறதே இந்த மரம் ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த மரத்தை போகிறாங்களேன் நல்லா வளைவாக இருக்குது. சின்ன வயசில் இருந்தால் இதில் ஏறி தொங்கின்னு கிடப்பேன். இப்போ மரத்தை பண்ண இருக்கோம். என்னப்பா டை டாகோஸ் அமைதியாக நிற்கிறோம். டாகி காலை சொல்லிட்டுருக்கோம். பார்க்குறோம். ஐயோ நான் எல்லாம் இங்கே கொடூரமாக இருக்கிறீங்க. சன் வந்து என்னை வந்து கிஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். மூஞ்சி மேலே சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பாலைக்கா போய் பார்ப்போமா? இப்பாலைக்கா என்ன இருக்குன்னு. இந்த சைடில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வழியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த சைடில் வெறும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது இந்த வழி. ஸோ பின்னாடி வந்து ஒரு சைக்கிளில் வராரு. ஆனால் என் சைடு வராருன்னு தெரியல. அப்படி போகிறாரா டை? இந்த வீடியோவில் வேறு மறைக்குதே. இந்த சைடு தான் வராரு தாத்தா. இரு அவருங்க வீடு கிடைக்கிறேன். தாத்தா போகிறார். தாத்தா வந்து அமைதியாக போயிட்டுருக்காரு வேகமாக. இங்கே ஆனால் நிறைய வீடு இருக்குது. ஆக்சுவலி நிறைய வீடு இருக்குது. அதுவும் இல்லாமல் கரண்ட்டு கம்பமும் பக்கத்துலேயே இருக்குது. வீடு நல்லாவும் இருக்குது, சூப்பராக. எப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா? நம்ம கையெல்லாம் வலிக்குதுடாடே. இப்படியே தூக்கி பிடிச்சி கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே இன்னும் ஒரு பெரிய ஃபார்மிங் பிளேஸே இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு வழி இருக்குது. நிறைய வழி இருக்குது, ஏகப்பட்ட வழி இருக்குது. எதுக்கடா அவ்வளோ வழி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக குட்டி குட்டியான வழியெலாம் இருக்குது. ஸோ காலையில் ஏஞ்சோடனே வெறுப்பாக இருக்குன்னு வந்தால் தேங்காய்லாம் அரைச்சி குடிச்சிருக்காங்க, தேங்காய் வெட்டி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ மறுபடியும் ஒரு குரல் கேட்குது, நாய் குரல். நான் இப்படி திரும்பி நான் எதுக்கு பயப்படுறோம்? நாய்க்கு பயப்படுறதா இருக்குது. நாய்க்கு பயந்து தான் நான் ஆகணும். அதுக்கப்புறம் 10 ஊசி போடுவானுங்க. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ நம்ம எதனால் கம்முன்னு போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இங்கே வந்து பயங்கரமான மேலே தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இங்கே ஏதோ ஒரு வண்டி நிற்கிது. என்ன மாடல் வண்டி இது? ஆக்சுவலி புதுசாக பார்க்குறேன். அந்த மாதிரி வண்டிலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து தென் மறுபடியும் வீட்டுக்காக கிளம்புவோம். பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது, மறுபடியும் வண்டி வருது, எக்கச்சக்க வண்டி வருது. வண்டி மேலே வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விலாக் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ விலாக் எடுத்து போட்டிங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டிங்களா தெரில.
எனக்கு நானும் போட்டுன்னு இருக்கிறேன், 150 வீடியோ மேலே போடுறேன். அது ஒரு வீடியோ போச்சா பாருங்கள், ஒரு வீடியோ கூட ஃபேமஸாக போகல. அது என்னன்னு தெரில, கேமராவை பார்த்தோடனே வாய்ஸ் வந்து இப்படி போச்சு அப்படி போச்சுன்ற, கேமரா பார்த்தோடனே என்ன வாய்ஸ் இது சிலுக்கு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு கை வலிக்குதுடா எப்படியே புஷ்ஷுன்னு வரதுக்கு எனக்கு வேறு. ஸோ ஃபைனலி அந்த கிரவுண்டாண்ட வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு பழுப்பு இருக்குது. ஆக்சுவலி என்ன பழுப்புனா காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரி பழுப்பு இருக்குல்ல. ஸோ இந்த பழுப்பில் தான் வந்து தண்ணி பிடிப்பாங்க. இந்த தண்ணி பிடிப்பாங்கன்னா இந்த சப்ளை பண்ணுவாங்கள்ல, தண்ணி சப்ளை பண்ணுவாங்கள்ல. ஸோ அது இந்த இடத்துலருந்து தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்க. நானே வந்து சில வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி பார்த்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். சில வாட்டி இந்த பழுப்புலேருந்து தண்ணி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு போய் இந்த சென்னைக்குள்ளே வந்து சென்னை தான் எதுவுமே. ஸோ உள்ளே இருக்க ஏரியா, அந்த நிறைய பிளேஸில் நிறைய பேருக்கு தண்ணி வேணும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து தான் வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் அந்த கிரவுண்டாண்ட வந்தாச்சு. எங்கன்னா உட்காரலாம் போல் இருக்குது, கால்லாம் வலிக்குது பயங்கரமாக. ஸோ இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கிரவுண்டு ஒன்று இருக்குது, ஏதோ RCA நிஸ்கா கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே காமிச்சவங்களுக்கு. ஸோ ஃபைனலி vlog இஸ் க்ளோஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல, எந்த மாதிரி எடுக்கிறதுன்னு தெரில. அட்லீஸ்ட் கண்டென்ட்டாச்சும் கொடுங்கடா நான் வீடியோ எடுக்கிற மாதிரி. ஸோ தென் வந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னா நிறையாவே இருக்குது. ஸோ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஊரில் என்ன எடுக்க சொன்னீங்கன்னா பிச்சு உதறிடுவேன் சீரியஸாக. அவ்வளோ வீடியோ எடுப்பேன் நான் மாட்ட இஷ்டமேனிக்கு எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் நடக்கும். ஒரு விஷயத்துலேருந்து பல விஷயம், சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே எடுப்பேன். இங்கே சென்னைக்குள்ளே நடந்து வந்து ஒரு கிராமத்துள்ள வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கடைசியில். ஸோ என்ன கதை இது. இங்கேயுமே நான் சில பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் இது ஃபுல்லாகவே ஃபார்மிங் ஏரியா பிள்ளைக்கு எல்லாம். ஃபார்மிங் ஏரியா மீன்ஸ் இந்த பணக்காரங்களாம் இருக்காங்கல்ல, இந்த பணக்காரங்களாம் வந்து இந்த ஃபார்ம் சும்மா ஒரு ஏரியா வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஏரியா நினைக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக ரிச்சான ஆளுங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஆளுங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் வந்துன்னா ஒரு மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சூப்பராக கட்டிருக்காங்க. எப்போனா வருவாங்க பழகுது, போர் அடிச்சா வந்து இடத்த பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஆனால் சண்டே இங்கெல்லாம் வந்து ஒரு பென்ஸு பயங்கரமான கார்லாம் வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பக்கத்துலேயே வந்து ஒரு காடு இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால், ஸோ ஸ்டேட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கையை கூட வைக்க விட மாட்டானுங்க, தலைமையிலே அடிப்பானுங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு காடு இருக்குது இந்த சைடில். ஸோ காடு வந்து ரொம்ப பெரிய காடுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன காடு தான். தென் வந்து அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இந்த இடத்துல எக்கச்சக்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, குட்டி ஃபார்ம் ஹவுஸில் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதில் ஒரு இடத்துலையும் வந்து பெரிய நாயெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்ல இந்த பெரிய நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய நாயெல்லாம் பார்த்தது இல்லைடா. நம்ம கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. நான் கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படி தடவை போனால் அது கச்சலை நாயா புளியான்னு தெரியல நீ அப்படி சொல்லிட்டு ஓடேன்ட்டேன் நான். ஸோ அந்தளவுக்கு பெரிய நாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த சைடில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, கடிச்சிரும் படுக்குது விட்டா அப்படியே பவ்வுந்து. கொஞ்சம் விட்டுருந்தா என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருப்பேன். ஹாஸ்பிட்டலே பார்த்துருக்க முடியுமா தெரியல. அந்தளவுக்கு பெரிய நாய் எல்லாமே. ஸோ ஃபைனலி மூச்சு திணற மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். வீடியோவில் 5 கிலோமீட்டருன்றடா கொஞ்சம் தான் வந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அப்பப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் நான். ஸோ அதனால் இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். மூச்சு வாங்குது. இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம் மறுபடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் வருதுப்பா, நான் வண்டி பார்த்தாலே செய்யிடுவேன். ஆக்சுவலி ஆமாம், கை வேறு வலிக்குது. ரெடி வீடியோ எடுக்கிறேன், 2 வீடியோ ஐயோ ஃபோனை கீழே போட்டிருப்பேன். ஃபோனே 1 லட்ச ரூபாப்பா. சரி 1 லட்ச ரூபாயில் 80,000ப்பா.
சரி கம்முன்னு ஐஃபோன்ஸ் எதனா வேறு எதனா வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ப்ரோ சீரீஸில் வேறு வாங்கிட்டேன். இதில் வேறு வச்சுன்னு போட்டுட்ருக்கேன். ஸோ தண்ணி கேன் கம்பெனிக்காரங்க தண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த தண்ணி ஒரு கேன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இறப்பு வாங்குது எனக்கு வேறு. என்னன்னா இந்த சைடில் வந்து ஒரு மாடெல்லாம் வந்து பால் கறக்குறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் காட்டுமா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ மாடா அந்த ஃபைனலி நான் வந்து அப்படியே ஒரு அளவுக்கு தூரம் வந்துட்டேன். ஸோ ஸ்வெட்டு தான் ரொம்ப அதிகமாகுது. இந்த வெயில் பட்டுச்சுன்னா என் கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊன்னு ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த வண்டி போட விட அவன் எனக்கு குறுக்குறுன்னு பார்க்குறான். என்னடா அவன் வீடியோ எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் குறுக்குறுன்னு. நான் சும்மா யாருன்னா என்ன சும்மா பார்த்தாலே ஷையாக ஒரு டைப்பு. நான் வேறு என்ன வேறு பார்க்குறான். நான்லாம் எங்கடா போயிட்டு லாங் வீடியோலாம் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஷைனஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்.